ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. குபேரன் டிவி யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நண்பர்களே, இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது 2023 புத்தாண்டிற்குள்ளாக நாம் அடியெடுத்து வைக்க இருக்கின்றோம். ஆக எதிர் வருகின்ற இந்த 2023 நம்முடைய ராசிகளுக்கு என்னென்ன பலாபலன்களை வழங்க இருக்கின்றது. இது கொஞ்சம் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆண்டுங்க. இந்த ஆண்டினுடைய ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டில் கிட்டத்தட்ட ராஜ கிரகங்கள், நம்ம வருட பலனை எப்படி எடுக்கின்றோம், மாத பலன்களுக்கு பெரிய முக்கியத்துவம் இன்றி சனி, ராகு, கேதுக்கள், குரு என்று சொல்லக்கூடிய 4 ராஜ கிரகங்களின் அடிப்படையிலேயே, அந்த நகர்வின் அடிப்படையிலேயே, அவர்களின் அமர்வின் அடிப்படையிலேயே வருட பலன்கள் கணிக்கப்படுகின்றது அனைத்து ஜோதிடர்களாலையும். இதுக்குன்னு ஸ்பெஷல் ரூல் எல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க இந்த ஆங்கில புத்தாண்டை பொறுத்த வரையிலும். ஆனால் இந்த வருடம் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 கிரகங்களும், வெளிப்படையாக சொல்லணும்னா இந்த 4 ராஜ கிரகங்களுமே இந்த வருடத்தில் பெயர்ச்சியாக இருக்கின்றார்கள். இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் சனியும், மத்தியம பகுதியில் குருவும், இறுதி பகுதியில் ராகு கேதுக்களும் பெயர்ச்சியாக இருக்கின்றார்கள். ஆக இந்த ஆண்டில் நவகிரகங்களில் இந்த ராஜ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய இந்த 4 கிரகங்களினுடைய தாக்கம் 12 ராசி நேயர்களுக்குமே இயல்பாக அதிகரிக்க இருக்கின்றது. இந்த கிரகங்களினுடைய ஏற்ற இறக்கங்களால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த 2023 என்ன ஏற்றங்களை எல்லாம் கொடுக்க போகின்றது, எங்கெல்லாம் நாம் சற்று இரக்கத்தை சந்திப்போம், அந்த சரிவினை தடுப்பதற்கு நாம் என்னவெல்லாம் நம்மை தற்காத்து கொள்வதற்காக செய்து கொள்ளலாம் என்பதனையெல்லாம் தெளிவாக இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். இந்த பதிவினை தயை கூர்ந்து முழுமையாக பாருங்கள். ஏதோ 2 நிமிஷம் பார்த்துட்டு கீழே ஒரு கமெண்ட்டை போட்டு வெளில போயிட்டீங்கன்னா நம்ம என்ன சொல்ல வந்தோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாமல் போயிடலாம். நம்முடைய பதிவினுடைய ஸ்டைல் எப்போவுமே உங்களுக்கு மிகவும் ஏற்றமான இடங்கள் எங்கே, உங்களுடைய உழைப்பை எங்கு செலுத்தி இந்த வருடத்தில் நீங்கள் வெற்றிகளை ஈட்டிக்கொள்ளலாம், அதாவது உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த இடம்லாம் உங்களோட ஸ்ட்ராங் பாயிண்ட்டுங்க. இங்கெல்லாம் இறங்கி முயற்சி பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ரேட்டை வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அதே போல் இந்த இடம்லாம் நமக்கு கொஞ்சம் இந்த வருஷம் ஒத்துழைக்காதுங்க. ஆக அங்கே போயிட்டு தேவையில்லாமல் முயற்சி போட்டு நேர விரயம், ஆற்றல் விரயம், பண விரயம்னு எதையும் இழக்க வேண்டாம். அதன் பிறகு பரிகாரம் என ஒன்று தேவைப்பட்டால் அதனை எப்படி செய்வது, வாழ்வியல் சார்ந்த பரிகாரங்கள் இப்படிங்கிற மெத்தடில் தாங்க நம்ம கொண்டு போக போகிறோம். ஆக இந்த 2023 உங்களுடைய ராசிக்கு என்ன ஏற்றங்களையும் என்ன இறக்கங்களையும் அதிலிருந்து தற்காத்து கொள்வதற்கான வழிகளையும் தற்பொழுது பார்க்கலாம் வாருங்கள். தனுசு ராசிக்காரங்களே, தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரையிலும் மன மகிழ்ச்சியோடு பலன் கூறுகின்றேன். நேர்மையானவர்கள், நாணயமானவர்கள், நம்பிக்கைக்குரியவர்கள், பாவ புண்ணியங்களுக்கு அஞ்சி நடப்பவர்கள், இது தவறு இது சரி என்பதனை பகுத்து ஆய்ந்து அறியும் சிந்தனை உடையவர்கள், திறமைசாலிகள், நற்குணங்கள் நிறைந்தவர்கள். இதெல்லாம் உங்களுடைய குண அமைப்பு. இத்தனை குணங்கள் இருந்தும் 8 வருடங்கள் அடிதான். கிட்டத்தட்ட 8 வருடங்கள் வச்சு செஞ்சிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். யார்? 7.5 சனி. அப்படி அடி வாங்கினீங்க. இங்கே அங்கெல்லாம் இல்லை. ஒரு நிமிடம் நம்ம நேரம் ஒதுக்கி உங்களுடைய கடந்த காலத்தை அப்படி கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்த்துட்டு வந்துடும். அன்பு நண்பர்களே, 2014ஆம் ஆண்டு வாங்க ஆரம்பித்த அடிகள் 15இல் வேகம் எடுத்து 20இல் கொஞ்சம் உச்சத்தை 18-19இல் உச்சத்தை தொட்டு 20இல் பொருளாதாரத்தை காலி பண்ணி குடும்பம் வரைக்கும் எல்லாத்தையும் பாதிச்சுது. எப்படி கொரோனாவில் வந்தது, அப்படியே ஆரம்பிச்சது, அப்படியே உச்சத்துக்கு போச்சு, அப்படியே குறைஞ்சது. அப்படிங்கிற மாதிரி இந்த 8 வருடம் அப்படியே கிராஃப் அப்படி ஏறி அப்படி இறங்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தான் பொருளாதாரத்தில் பிரச்சனை, தொழில் ரீதியான பிரச்சனை, குடும்ப அமைப்புகளில் பிரிஞ்சு போனது, கணவன் மனைவிக்குடையில் கொஞ்சம் கடுமையான பிரச்சனைகளை கொடுத்து அவங்க அம்மா வீட்டுக்கு போனது, நீங்கள் இங்கே தனியாக சாப்பாடாக்கி செஞ்சது, இந்த மாதிரியான சில கஷ்டங்களெல்லாம் கடந்து வந்திருப்பீங்க. தொழில் ரீதியாக பல எதிர்ப்புகள், நம்பிக்கை துரோகங்கள், வாழ்க்கையிலையும் சரி, யார் முதுகில் குத்துறவன், யார் நம்மளை தூக்கி விடுறவன் எல்லாத்தையும் தெரிய வச்சுருக்கோம். கொஞ்சம் இப்போ அரை ஞானிகளாக தனுசு ராசிக்காரங்க மாறி இருக்கீங்க. அதான் உண்மை. ஒரு 60 வயதை கடந்தவங்களுக்குலாம் ஹெல்த்தில் அப்படி இப்படின்னு பிச்சை எடுத்திருப்பார். சரி, இங்கெல்லாம் வாங்கியாச்சு அடி. குடும்பம், பொருளாதாரம், தொழில் அமைப்புகள், ஆரோக்கியம், மனநிறைவு, உறவுகள்னு என்ன சிக்கல் இருக்கோ, மலச்சிக்கல் உட்பட எல்லா சிக்கலையும் அடைந்தீர்கள் கடந்த காலங்களில். இனி எல்லா சிக்கல்களும் சீர்படுகின்ற காலகட்டம். இதை மனசில் வச்சுக்கிட்டு இப்போ சொல்கிற பலனை கேட்கறது நல்லது. நண்பர்களே,
தனுசு ராசி நேயர்கள் தரை மட்டத்திலிருந்து, இயல்பான தரை மட்டத்திலிருந்து 100 அடி பள்ளத்தில் தற்பொழுது விழுந்து கிடக்கின்றீர்கள் கடந்த ஒரு 7-8 வருடங்களாக. இனி இதிலிருந்து அப்படியே மேலெழும்ப போகின்ற ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். சரி, எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பொருளாதார ரீதியாக இருந்து வந்த பின் அடைவுகள் தற்பொழுது விலகி பொருளாதாரம் அபரிமிதமாக அமையப்பெறுகின்றது. அப்படியே கிராஃப் உயர ஆரம்பிக்க போகுதுங்க. பொருளாதார ரீதியாக நல்ல வேலை கிடைக்க போகுது. வேலையே இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற நண்பர்கள், படிச்சுட்டு அங்கங்கே சுற்றிக்கிட்டு இருக்கிற நண்பர்கள், படித்து முடித்து 3 வருஷம் சரியாக எதுவும் வேலை கிடைக்கலன்னு அதை இதை பண்ணுறேன், 3000 ரூபாய் சம்பளத்துக்கு 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு போயிட்டு இருந்தவங்களுக்கு கூட ஏதேனும் ஒரு நல்ல வருமானத்திற்கான வழி கிடச்சி ஓரளவு செட்டில் ஆகிறதுக்கான ஒரு வியூ கிடச்சிரும். அந்த விஷயத்தில் நல்ல வேலை கிடைக்கும். 2வது, தொழில் அமைப்புகளில் கடன்பட்டு அசிங்கப்பட்டு சரிஞ்சு போயிட்டு தொழிலையே மூடிட்டு ஊருக்கு ஓடி போயிடலாங்கிற நிலைமையில் வந்து நின்னவங்க, இல்லை ஏற்கனவே தொழிலே முடிஞ்சு போனவங்க கூட இனிமேல் புதிதாக ஆரம்பிப்பீர்கள். முடிய போகின்ற நிலைமையில் இருக்கின்ற தொழில் முடியாமல் அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஏற ஆரம்பிக்கும், டவுன் ஆனது. இந்த மாதிரி தொழிலில் இருந்து வந்த தடைகள், பிரச்சனைகள், இறக்கங்கள், சரிவுகள் அனைத்தும் விலகி மேல் நோக்கி நகரப்போகின்ற உன்னதமான காலம். வியாபாரத்திலாம் நல்ல ஏற்றங்கள் வரப்போகின்றது. காணாமல் போன சில்லறை வியாபாரிகள் எல்லாம் மீண்டும் முளைக்கப் போகின்றீர்கள். ஆக இது நல்லா இருக்குது தொழில் வாழ்க்கை அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுடைய பொருளாதார மேன்மையும் அடைய போகிறோம். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஆக பொருளாதார உயரங்களை பெற்று நல்ல ஏற்றங்களை அடைய போகின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது. சேவிங்ஸ் இப்போ சேரப்போகுது. பேங்க்ல சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல சேவிங்ஸ் சேரப்போகின்ற ஒரு காலகட்டம் நண்பர்களே. அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் திருமணம் ஆகாமல் தவித்து கொண்டிருந்தவர்களுக்கு வரன் பார்த்து 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 தட்டி போகுதுங்க. மூல நட்சத்திரங்கிறாங்க, அந்த நட்சத்திரங்கிறாங்க, அவங்களுக்கு ஆகாதுங்கிறாங்க, இவங்களுக்கு ஆகாதுங்கிறாங்க, அப்பா இருக்கக்கூடாதுங்கிறாங்க, அம்மா இருக்கக்கூடாதுங்கிறாங்க. எப்படிங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தது நம்ம தப்பா? இங்கே பாருங்க, இந்த பதிவின் மூலமாக நான் சொல்ல விரும்பிக்கிறது, இது ஒரு மகா பாவம். யாரெல்லாம் மூல நட்சத்திரம் வேண்டாம்னு சொல்லி ஒதுக்குறீங்களோ உங்கள் வீட்டில் தான் மூல நட்சத்திரத்திலேயே குழந்தை பிறக்கும். பார்த்துக்கோங்க. ஒரு நட்சத்திரம் என்றும் பெரிய தோஷத்தை ஏற்படுத்தாது. ஒரு ராசி என்றும் பெரிய தோஷத்தை ஏற்படுத்தாது. மூலத்தில் பிறந்தா அப்படி, ஆயில்யத்தில் பிறந்தா இப்படி, இந்த மாதிரியான எந்த விதமான ஒரு என்ன சொல்கிறது ஆய்வுகளும் சொல்லலை, எந்த விதமான ஜோதிட நூலும் சொல்லலை. இப்படி சொல்லி ஒரு வரனை தட்டி கழிப்பது மிகவும் அடிமுட்டாள்தனமான ஒரு செயல். இதை சொல்கிற ஜோசியரை நம்பாதீங்க. இப்படிலாம் ஜோசியத்தில் கிடையாது, சரிங்களா? இந்த குறிப்பை மனசில் வச்சுங்க. உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்கு, ஏன்னா பல பேரோட லைஃப்பில் மண்ணை போடுறது இந்த நட்சத்திரத்து பேரை சொல்லி இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. இன்னும் சொல்லப்போனால் ஜோதிடரே சொன்னாலும் பெற்றவங்களே நம்பாமல் மூல நட்சத்திரம்னா இந்த மாதிரியான வரணப்பார், அந்த மாதிரியான வரணப்பார் நீங்களே கிளம்பிடுறீங்க பாதி வேலையை கையில் எடுத்துக்கிட்டு. அந்த மாதிரிலாம் பண்ணி பல பேரோட வாழ்க்கையில் விளையாடாதீங்க, சரிங்களா? இதை கொஞ்சம் கவனத்தில் வச்சுங்க. சரிங்க நண்பர்களே, நம்ம பலனுக்குள்ளே வந்துடுவோம். ஏன்னா கொஞ்சம் எமோஷனலாகி அங்கே போயிட்டேன். சரி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், வியாபாரம் மேம்படும், தொழில் வளர்ச்சி அடையும், திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற அற்புதமான காலகட்டம். திருமண அமைப்புகள் கிடைக்க போகுது. நல்லபடியாக நல்ல பிடிச்ச இடத்துல திருமணம் ஆகிறது. காதல் வெற்றி அடைகின்ற காலகட்டம். ஒரு சிலருக்கு விருப்ப திருமணம் எல்லாம் கைகூடி வரும். ஆக காதல் கல்யாணத்துக்கான அமைப்புகளும் உண்டு. குழந்தை பாக்கியம் இயல்பாக நல்ல முறையில் கிடைக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான காலகட்டம். ஆக குழந்தை பாக்கியத்திற்காக முயற்சித்து கொண்டிருந்தவர்களும் தாராளமாக இந்த காலகட்டத்தில் நல்ல செய்தி கிடைக்கும். அதே போல் மருத்துவ உதவியோடு குழந்தை பாக்கியம் பிறக்கிற மாதிரி இருக்கிறவங்க, இந்த கர்ப்பப்பையில் கட்டியிருக்கவங்க, விந்தணுக்கள் குறைபாடோடு இருக்கிறவங்க, அதுக்கெல்லாம் மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் அந்த மருத்துவத்தின் உதவியோடு குழந்தை பாக்கியம் எல்லாம் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான காலமாக இந்த காலம் அமைகின்றது அப்படிங்கிறத மனசில் வச்சுங்க. ஆக தொழிலும் அமையப்போகுது, வேலையும் கிடைக்க போகுது, கல்யாணமும் ஆக போகுது, குழந்தை பாக்கியமும் கிடைக்க போகுது. அவங்க ஜாதகப்படி தசாபுக்திகள் கொஞ்சம் குயிக்காக சப்போர்ட் பண்ணிச்சுன்னா இது எல்லாமே குயிக்காக நடக்க போகுது. அதுலேயும் ஏப்ரலுக்கு பிறகு இன்னும் நல்ல ஏற்றங்களை எல்லாம் வழங்குகின்ற காலமாகவே தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் அமைகின்றது. எல்லாத்துலேயும் ஏற்றங்கள் நண்பர்களே. மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து இது உயரப்போகின்ற காலகட்டம். இவெல்லாம் ஒரு ஆளாக வெளியே போக சொல்ல அவனை அப்படின்னு சொன்னவங்க கூட அவரை கூப்பிட்டு உட்கார வைங்க அப்படிங்கிற ஒரு உயரத்திற்கு நீங்கள் வரப்போகின்றீர்கள். அதற்கான ஆரம்ப வித்து ஏப்ரல் மாதத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்க போகின்றது. குழந்தைங்க வயசானவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் அடி பின்னி எடுத்திருப்பார். இப்போ சரியான மருத்துவம் கிடைக்கும். அந்த மருத்துவத்தின் மூலமாக ஆரோக்கியத்தை மேம்படுத்துவீங்க.
ஆரோக்கியம் அடுத்த கட்ட நிலைமைக்கு வளர்ச்சி அடையும். ஆக ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல உயர்வு பெறப்போகின்ற அதி உன்னதமான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு தனுர் ராசி நேயர்களுக்கு அமையப்பெறுகின்றது. அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பார்த்த வரைக்கும் வேறெங்கு அப்படின்னா கடன் அமைப்புகள், கடனில் யாரெல்லாம் சிக்கி தவிச்சு மானம் போய் கடகாரம் வீட்டு வாசலில் வந்து கத்திக்கிட்டு இருந்தாலும் அந்த கடன் தொந்தரவுகள்லாம் விலகி இந்த ஆண்டோட இறுதியில் நீங்களே 2 பேருக்கு ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு வந்துடுவீங்க பொருளாதார ரீதியாக. அந்த அளவுக்கு பொருளாதாரம், அதாவது நான் உங்களுக்கு பெருசாக நீட்டி முழக்க விரும்பவில்லை நண்பர்களே. கல்யாணம் ஆயிரும், குழந்தை கிடச்சிரும், பொருளாதார ரீதியாக ஏற்றம் உண்டு. குடும்பத்தில் இருந்து வந்த நிம்மதியற்ற சூழ்நிலை, கடந்த காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் நிம்மதியே இருந்திருக்காதுங்க. ஏதாவது ஒரு வகையில் தொந்தரவுகளை கொடுத்து நிம்மதியற்ற சூழல்களில் போயிருப்பீங்க. அந்த நிம்மதியற்ற சூழல்களெல்லாம் மறைந்து நிம்மதி கிடைக்கும். இது தாங்க பல பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒன்று. வேலை, தொழில், வியாபாரம், பொருளாதாரம், கல்யாணம், குட்டி, குழந்தை, அதெல்லாம் அப்புறம். நிம்மதியாக இருப்பேன் சாமி அதை சொல்லுங்கள் அப்படின்னு வருத்தப்பட்டு கேட்குற ஆட்கள் தான் மன நிம்மதியே இல்லாமல் போயிடுச்சு. படுத்தா தூக்கமே வர மாட்டேங்கிறது, சாப்பிட்டா சாப்பாடே இறங்க மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த நிம்மதினா என்ன அப்படிங்கிற ருசி ஏப்ரல் மாதத்துலேருந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். அந்த நிம்மதி கிடைக்கின்ற ஒரு காலகட்டமாக, மன நிறைவு கிடைக்கின்ற ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது. அதே போல் உறவுகளுக்கிடையில் என்ன சிக்கல்லாம் இருந்து வந்ததோ, யாரெல்லாம் அடிச்சுக்கிட்டு உருண்டிங்களோ அவங்களெல்லாம் மீண்டும் வந்து சேரப்போகிறீங்க. பிரிஞ்சு போன நட்பு வட்டாரங்கள், உங்களை மதிக்காத நட்பு வட்டாரங்கள்லாம் மீண்டும் ஒன்றாக வந்து சேரப்போகின்ற ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது. ஆக உங்களுடைய இயலாத நிலையிலிருந்து, உங்களுடைய கஷ்டப்படுகின்ற நிலையிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையை அப்படி மாற்றி அமைக்கப் போகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். எங்காவது நீங்கள் கவனமாக இருக்கணுமா அப்படின்னா அந்த மாதிரியான இடங்கள்லாம் எதுவும் இல்லை. எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் தான். வெளிநாடு ட்ரை பண்ணுறவங்க வெளிநாடு போகலாம். நல்ல கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணுறவங்க உங்கள் ஜாதகப்படி கவர்மெண்ட் ஜாபுக்கான அமைப்பு இருந்தால் இந்த முறை அமோகமாக உண்டு. வேலை வாய்ப்புகளுக்கான அமைப்பு தாராளமாக முயற்சி செய்யலாம். எதிர்பார்த்த இடங்கள்லிருந்து நல்ல வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும், உதவிகள்லாம் கிடைக்கும். அதெல்லாம் நூல் போல் பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஏற வேண்டியது உங்களோட கடமை அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. ஆக இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு மறுபிறவியை கொடுக்க போகின்ற ஆண்டு. ஏன்னா எனக்கு சந்தோஷத்தில் எதை சொல்கிறது எதை விடுறதுன்னு தெரியல. எல்லாமே நல்லா இருக்க போகிறீங்க. எதுலேயும் உங்களுக்கு பெருசாக பிரச்சனைங்கிறதே கிடையாது. கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு 2 விஷயத்த சொல்லலாம். அது உங்களுக்கு கிடையாது, உங்களை சார்ந்தவர்களுக்கு, குறிப்பாக உங்களுடைய குழந்தைகளோட ஹெல்த்தில் இது கொஞ்சம் சின்ன சின்ன தொந்தரவு கொடுக்கும். ஆக குழந்தைகளோட படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. இங்கே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, 5ல் இருக்கிற ராகு சிம்பிளாக இதை பண்ணுவார். உன்னால் இது முடியாது, இதெல்லாம் நீ செய்ய தகுதியானவன் இல்லை அப்படிங்கிறதையும், இல்லைனா ஓவர் கான்ஃபிடென்ட்டை கொடுத்து நேராக போய் வண்டி இடித்து நிறுத்துகிற மாதிரியான ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்டையும் கொடுத்துருவார். இந்த 2 நிலையுமே தப்பு. சராசரி மனநிலையோடு நம்பிக்கையோடு அனைத்தையும் முயற்சி செய்யுங்கள். இந்த ஆண்டு சகலத்திலும் உங்களுக்கு நல்ல மேன்மையை கொடுக்கும். ஒரு முறை இந்த ஆண்டு பிறந்ததற்கு பிறகு உங்களுடைய குலதெய்வத்தை மட்டும் வழிபட்டுருங்க. எல்லாமே சிறப்பாக இருக்கும். சுருக்கமாக ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டுமென்றால், சகல துன்பங்களையும் விலக்குகின்ற, சகல பிணிகளையும் விலக்குகின்ற சர்வ ரோக நிவாரணியாக தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு அமையப்பெறுகின்றது. எல்லாம் வல்ல பரம்பொருளின் கருணையினால் அனைவரும் நன்றாக இருந்து வாழ்வில் மென்மேலும் உயரப்போகின்றீர்கள். வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.